தஞ்சாவூர்ல இருக்குங்க. இந்த டைம் ஒரு 10 கார் பக்காவான கார் பார்க்க போறோம். நம்மளுக்கு ஃபேவரட்டான கார்களுடைய கலெக்ஷன்ஸ் தான் நிறைய இருக்குங்க. தஞ்சாவூர்ல விக்னேஷ் கார்ஸ்ல இருக்குங்க. விக்னேஷ் கார்ஸ் மல்டி பிராண்ட் பைக் ஷோரூமுங்க. பைக்கும் நிறைய சேல் பண்றாங்க. அதே மாதிரி பார்க்கிங் சேல் கார்களும் நிறைய இருக்குங்க. ஒரு 10 கார் நம்ம பார்க்க போறோம். 2 கிறிஸ்டா பார்க்க போறாங்க. ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டுருந்துருக்கோம். அப்புறங்க ஒரு டிசைர் ஒன்று பார்க்க போறோம். இந்த சைட்ல பாத்தீங்கன்னா பைக்ஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு 350 சிசி பைக்ஸ் நிறைய அந்த சைட்ல இருக்கு. அதே மாதிரி ஸ்கூட்டர் டைப் உங்களுக்கு ஸ்கூட்டி, ஜூபிட்டர், ஆக்டிவா, ஜஸ்ட் இந்த மாதிரியான கார்கள் பைக்கள் இருக்கு. இதெல்லாம் நீங்க நீங்க ஷோரூம்ல விசிட் பண்ணி பாருங்க. அதான் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். கார்களுடைய பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே நான் தந்துறேன். சூப்பரான ஒரு ஃபேன்சி நம்பரோட 2 கிறிஸ்டா ஒன்று பார்க்க போறோம். அடுத்து நெக்ஸான்ல உங்களுக்கு சன்ரூப்போட ஒரு ஆட்டோமேட்டிக் கார் பார்க்க போறோம். செல்லிரியோ ஒன்று பாக்குறாங்க. செல்லிரியோ பெஸ்டான கலர்ல. அடுத்து XL6 நிறைய வாண்டடான ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர்கள் எல்லாருக்கும் XL6, எர்டிகா, கிறிஸ்டா ரொம்ப ஃபேவரட்டான கார்கள். அந்த வகையில இந்த TN49. அதே மாதிரி ஸ்விஃப்ட்ல பாத்தீங்கன்னா டீசல் ஒன்று பாக்குறாங்க. அடுத்த லோ பட்ஜெட் கேட்டகரினா உங்களுக்கு அல்டோ இருக்குங்க. எல்லாமே டயர் பண்ண புதுசா போட்டுருக்கு. அடுத்து எட்டியோஸ் லிவா. அடுத்த லோ பட்ஜெட் இனோவா. ஸோ இனோவா கிறிஸ்டா, ஒரு இனோவா அப்படி எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். இந்த விக்னேஷ் கார்ஸ் எங்க இருக்கு? விக்னேஷ் கார்ஸ் அண்ட் பைக்ஸுங்க. நம்ம தஞ்சாவூர்ல புதுக்கோட்டை ரோட்ல ஹைகோர்ட் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குங்க. கெஸ்ட் ஹவுஸுக்கும் ஆப்போசிட்ல இருக்கு. இதுதான் ஹைகோர்ட் கெஸ்ட் ஹவுஸ். உங்களுக்கு சன்லைட்ல கிளாரிட்டிக்கு தான் தெரியல. ஹைகோர்ட் கெஸ்ட் ஹவுஸுக்கு நேராக ஆப்போசிட்ல விக்னேஷ் கார்ஸ் அண்ட் பைக்ஸுங்க. கார்கள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு பிரைஸுங்கிறது நெகோசியபிள் ரேட்டு தான். மார்க்கெட் விலை தான் போட்டிருக்காங்க. நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நெகோசியேட் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள கார்களுக்கு மாடலுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஃபினான்ஸும் கிடைக்குங்க. 80 to 90% கிடைக்கும். 2012, 13க்கு மேலே இருந்துச்சுன்னா ஃபினான்ஸ் கிடைக்கும். அதுக்கு கீழே இருக்கும்போது கண்டிப்பாக ஃபினான்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். லோ பட்ஜெட் கேட்டகரினா முடிஞ்ச அளவுக்கு ரெடி பேமெண்ட்டாக வண்டிகளை பாருங்கள். ஓரளவுக்கு நல்ல கார்கள், குவாலிட்டியான கார்கள் இங்கே அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி ப்ரீ ஓன் கார்கள் நிறையா இருக்குது. எங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் வெற்றி ஸ்டூடர். நீங்களாம் ரொம்ப சூப்பராக இருக்கீங்க. நம்மளே சூப்பராக இருக்கணும். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எப்போ ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு ஊக்கத்தை ஆர்வத்தையும் தரும். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட்டுங்க. ஸ்விஃப்ட் டிசைர். இது பார்த்தீங்கன்னா 2020 மாடலுங்க. சிங்கிள் ஓனர், 20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இது VXI. VXIல உங்களுக்கு 4 விண்டோ பவர் விண்டோ வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு 4 டயருமே புது டயர் பிளான் போட்டுருக்காங்க. 20,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. 20,000 கிலோமீட்டர். VXIல உங்களுக்கு வாய்ஸ் காலிங்லாம் வந்துடும். ஆண்ட்ராய்டு ஆடியோ சிஸ்டம் வந்துருங்க. 2 ஏர் பேக், 5 ஸ்பீட் மேனுவல் பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. 4 விண்டோ பவர் விண்டோ, சிக்கோர்ஸோட இன்டீரியர் எக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. சைட்லையும் பாருங்க. உங்களுக்கு இதுல ரியர் ஏசி விண்டோ வருதுங்க. VXIல ரியர் ஏசி விண்டோ வந்துருது. கலருமே நல்ல ஒரு இது என்ன கலர்ஸ் வருது? ஒரு மாதிரியான கிரீனாவும் இருக்கு, கிரேயாவும் இருக்கு. வண்டி நம்பருமே குவாலிட்டியா இருக்குங்க. 61, 63, 81 பெட்ரோல் வேரியன்ட். இந்த டிசைர் பாத்தீங்கன்னா இதுக்கு விலை எவ்வளவு கோட் பண்றாங்க அப்படின்னா 6,90,000 விலை கேட்கறாங்க. 2020 மாடல் சிங்கிள் ஓனர், 20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இதுக்கும் பாத்தீங்கன்னா 80 to 90% லோன் கிடைக்கும். பிரைஸ்ங்கிறது நேர்ல சின்னதா நெகோசியேட் பண்ணி எடுத்துக்கோங்க. வண்டியுடைய குவாலிட்டி நல்லா இருக்கும். வாங்க நம்ம அடுத்த கார் பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது இனோவா கிறிஸ்டாங்க. அதுவும் லோக்கல் நம்பர்ல. வண்டி நம்பருமே நல்லா இருக்கு. வாங்க டீடைல்ஸ் பார்த்துடலாம். இது பாத்தீங்கன்னா 2021ங்க. சிங்கிள் ஓனர், 48,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இது 2.4 V டைப். இதுல கிட்டத்தட்ட உங்களுக்கு ஃபிட்டிங்ஸா பயங்கரமா போட்டிருக்காங்க. ஃபுல் ஃபிட்டிங்ஸ்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஃபுட் ஸ்டெப்ல இருந்து குரோமிங் ஃபிட்டிங்ஸ், ஒரு டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ், அங்கிட்ட பவர் வந்துருங்க. இதுல க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் வருங்க. இங்க இருக்கு பாருங்க. உங்களுக்கு புஷ் ஸ்டார்டர், கீழே சென்ட்ரி தான். எல்லாமே தெரியும், இருந்தாலும் உங்களுக்கு சொல்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா பெரிய ஆண்ட்ராய்டு சிஸ்டம் போட்டிருக்காங்க. டபுள் ஏர் பேக். டேஷ்போர்டுடைய குவாலிட்டி எப்படின்னு பாருங்க. ஒரு மேசிவான சீட் கோர்ஸ் போட்டிருக்காங்க. பக்காவா இருக்கு. ஃப்ளோர் மேட்ல இருந்து A to Z கிளீனா இருக்குங்க. 2021 சிங்கிள் ஓனர். இந்த கிளாஸ் செட் பாருங்க, இது வித்தியாசமா இருக்கு. லோக்கல் நம்பர், தஞ்சாவூர் நம்பர்ல ஒரு கிறிஸ்டா தேடுறீங்க அப்படின்னா இந்த கிறிஸ்டாவை நீங்க கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. இல்ல நிறைய ஃபிட்டிங்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் லேக்ஸ் கணக்குல நம்ம சொல்லும் போது நேர்ல பார்த்தா தான் உங்களுக்கும் அந்த காருடைய குவாலிட்டி எப்படி இருக்கு என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இது பாத்தீங்கன்னா 2021 சிங்கிள் ஓனர், 48,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 25 லட்சம் ரூபாய் கோட் பண்றாங்க. நெகோசியபிள் ரேட் தான். ஃபைனான்ஸும் கிடைக்கும். நேர்ல விசிட் பண்ணி பாருங்க. நம்ம அடுத்த கார்களை போய் டாட்டாவின் நெக்ஸான். பல கார்கள் கொங்கு மண்டலத்தெல்லாம் போனீங்கன்னா டாடா டியாகோ, டாடா பஞ்சு, டாடா நெக்ஸான், ஈவி என்ன லேக்ஸ் கணக்குல சொல்றாங்க. ஆனா அந்த அளவுக்கு
வண்டி வந்து கொங்கு மண்டலத்துலாம் சேல் இருக்குங்க. அதாவது வண்டி ரோட்ல பார்க்க முடியுது. 10 கார்ல ஒரு கார் அந்த காரை பார்க்க முடியுது. ஸோ இங்கே ஒரு டாடா நெக்ஸான்னு ஒரு குவாலிட்டியான நம்பர்ல இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா 2021ங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக்கோட இது வித் சன்ரூப். வாங்க அப்படியே காரை பார்த்துருவோம். இது ஆட்டோமேட்டிக் சன்ரூப்போட இருக்கு. எனக்கு தெரிஞ்சு டயர் பேண்ட்லாம் நல்லா இருக்குங்க. குவாலிட்டியான டயர் பேண்ட், புது டயர் பேண்ட் தான். வண்டி நம்பர் பார்த்துக்குங்க. கலர் எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது என்ன கலர் சொல்றது? மிலிட்டரி கிரீனா. டாடா நெக்ஸான்ல இந்த கலர் தான் வந்து ஃபேமஸா போச்சு. இது வந்து ஆட்டோமேட்டிக் ஏஎக்ஸ்எம் ஆட்டோமேட்டிக். அங்கிருந்து பவர் விண்டோ வந்துருதுங்க. 38,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக் இருந்தாலும் உங்களுக்கு எக்கோ மோடு, ஸ்போர்ட்ஸ் மோடு இந்த மாதிரி அதாவது அந்த மோட்ஸ் நம்ம செட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கிலோமீட்டர் ரேஞ்ச் ஓரளவுக்கு எடுக்கலாம். ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் இருக்கு, ஏர் பேக்ஸ் இருக்குங்க. இங்க பாருங்க சன்ரூப், வாய்ஸ் காலிங், வேல்யூம் பிளஸ் மைனஸ் பட்டன்ஸ் இது எல்லாமே வந்துருங்க. ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு 5 சீட்டட் கார் அப்படின்னா இந்த டாடா நெக்ஸான் இன்னைக்கு தூக்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன். வெளியில தெரியலங்க, மார்க்கெட்ல அவ்வளவு சூப்பரா கார்கள் வந்து சேல் ஆகிக்கிட்டு இருக்கு, பார்த்துட்டு இருக்காங்க. சைடு ரிவர்ஸ் சென்சார்ஸ் எல்லாம் இருக்கு. பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. நீங்க டாடா நெக்ஸான் பேசிக் வேரியண்ட்ல ஆட்டோமேட்டிக்கும் வேணும், சன்ரூப்பும் வேணும் அப்படின்னா இதுல அலாய் வீல் கிடையாது, மற்ற எல்லாமே இருக்கு. எனக்கு ஒரு குவாலிட்டியான வண்டி வேணும் அப்படின்னா இந்த வண்டியை கண்டிப்பா கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். தஞ்சாவூர் சரௌண்ட்ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா வந்து பாருங்க. வெளியூரா இருந்தாலும் பாருங்க, நல்ல குவாலிட்டியான கார். எந்த பொருள் எங்கே கிடைக்கும்னு நம்ம சொல்லவே முடியும். நம்மளுக்கு எந்த பொருள் எங்கே கிடைக்குமோ அங்கேதான் கிடைக்கும். சரிங்க, இந்த டாடா நெக்ஸான் 2021 சிங்கிள் ஓனர் ஆட்டோமேட்டிக் பெட்ரோல் 38,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இந்த வண்டிக்கான பிரைஸ் 7,90 கேட்குறாங்க. 7,90,000 கேட்குறாங்க. நேரில் வந்து வண்டியுடைய குவாலிட்டி பாருங்க. சின்னதாக நெகோசியேட் பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு ஃபினான்ஸும் பண்ணிக்கலாங்க. 80 to 90% ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கிறிஸ்டா 7272 நீ தங்க கட்டி சிங்க கூட்டிங்கிற மாதிரி ஒரு நல்ல கலருங்க. இது பார்த்தீங்கன்னா 2021 2.4 Z டைப், அதாவது டாப் எண்ட் மாடல். இது 2021 55,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. வண்டியுடைய குவாலிட்டியை பார்த்துக்கோங்க. லைட்டா 55,000 ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்பு, டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ், 360 கேமரா இருக்குங்க. இந்த பாருங்க. அப்படியே உள்ள நம்ம போனோம்னா இந்த வண்டியில என்னங்க இல்லைன்னு சொல்றது, தேவையான அனைத்து ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. ஏர் பேக்ஸ் இருக்கு, ஆடியோ சிஸ்டம், ஆண்ட்ராய்டு சிஸ்டம் இருக்கு, ஏசி கண்ட்ரோல்ஸ் இருக்கு, க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் இருக்கு, வாய்ஸ் காலிங், வேல்யூம் பிளேஸ்மெண்ட்ஸ், கீலெஸ் என்ட்ரி, மோட்டரைஸ்ட் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்துருது, ரூப் ஆர்ச் டிசைன். இந்த இனோவா கிறிஸ்டால எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு கமாண்டிங் சீட்டு தான். செகண்ட் ரோவும் தேர்ட் ரோவும் நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு. இப்படி நிறைய இருக்கு. நம்ம அப்படியே பின்னாடி பேக் ரோ பார்க்குறோம். ரிவர்ஸ் சென்சார், பேக் பம்பர் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்கு. அடுத்த சைடு வைக்கிறோம். வண்டியோட குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க. கிறிஸ்டா பார்த்தாலே என் மனசு சந்தோஷமாயிருது. எனக்கு ஓட்டுறதோட அந்த வண்டி ரோட்ல போறது பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். கிறிஸ்டா, XL6, எர்டிகா, அதே மாதிரி எம்ஜில வந்து எம்ஜி ஹெக்டாரு, இப்போ போட்டிருக்காங்க மெஜஸ்டி. அனுபவிக்கிறதோட அழகை ரசிக்கிறது நல்லா ஆனந்தமா இருக்கும். 2021 சிங்கிள் ஓனரு. உங்களுக்கு இது வந்து 55,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 26 லட்சம் ரூபாய் கோர் பண்றாங்க. நேரில் வந்து பாருங்க, அனுசரிச்சு நெகோசியேட் பண்ணி எடுத்துக்கலாம். அங்க நம்ம அடுத்த கார் பார்க்கலாம். அடுத்து லோ கிலோமீட்டர்ல ஒரு செல்லீரியோ ஒன்று பாக்குறாங்க. அதுவும் நல்ல ஒரு நம்பர். இது பார்த்தீங்கன்னா 2015 2 ஓனர் 30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. 82 42 72 வண்டி நம்பர். செல்லீரியோ ஒரு ரெட் கலர்ல தேடுறீங்க அப்படின்னா இது கன்சிடர் பண்ணி பாருங்க. இது வந்து உங்களுக்கு டயர் பேண்ட்லாம் புது டயர் பேண்ட் கண்டிஷன் தான். வண்டியுடைய குவாலிட்டி நீங்க பாருங்க, பேக் வியூலாம் நல்லா இருக்குங்க. எப்பவுமே அவுட்லுக் எப்பவும் நல்லா தான் இருக்கும். ஆனா காரோடைய சர்வீஸ் குவாலிட்டிக்கு கார் ஷோரூம் வந்து கேரண்டி பண்ணுவாங்கல்ல. நேரில் வந்து வண்டி செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு ரெக்ஸின்ல சீட் கோர்ஸ் போட்டிருக்காங்க. இந்த கோயா சீட்ல அந்த டிசைன்ஸ்லேயே வரும். பட் வெளியே ஆஃப்டர் மார்க்கெட் தான். அது உள்ள ஒரிஜினல் இருக்கும். 4 பவர் விண்டோ. இதுல வேற என்ன இருக்கு? ஆடியோ சிஸ்டம் இருக்குங்க. 5 ஸ்பீடு மேனுவல் பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. விஎக்ஸி தானே? ஆமா, விஎக்ஸி பார்த்துங்க. இந்த 2015 2 ஓனர் கண்டிஷன் 30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இந்த செல்லீரியோவுக்கு 3,90,000 கேட்குறாங்க. நெகோசியபிள் ரேட் தான். நேரில் வந்து வண்டியோட குவாலிட்டியை செக் பண்ணி பாருங்க. நம்ம அடுத்து வந்து ஒரு XL6. இதுக்கு எப்படா வருவோம்னு நினைச்சுக்கிட்டே வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுவும் நம்மளுக்கு லோக்கல் நம்பர். இந்த XL6ல மைலேஜ் ரேஞ்சுங்கிறது ஒரு ஆவரேஜா கிடைச்சாலும் இந்த வண்டியுடைய அந்த கம்ஃபர்டபுள், சின்ன கார், ரொம்ப பெரிய காரும் கிடையாது, பட்ஜெட்டுக்குள்ளேயும் வந்துடும்.
ஆனா ஒரு பிரீமியமான லுக்கு அது எல்லாமே நல்லா இருக்கும் டிசைன்ஸ். சரி, 2021 2 ஓனருங்க. 47,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. லைட்டா இன்டீரியர் எக்ஸ்டீரியர் காமிச்சிட்டு பிரைஸை சொல்றேன். அப்பதான் உங்களுக்கு அந்த குவாலிட்டிக்கு அந்த கலருக்கு இதுல இருக்க ஆப்ஷன்ஸுக்கு ஓகேன்னு உங்களுக்கு செட் ஆகும். பிரைஸுங்கிற நெகோசியபிள் ரேட் தான், நேரில் வந்து பாருங்க. சொல்றாங்க அப்படின்னா எவ்வளவு வித்தியாசத்துல சொல்லுவாங்க தெரியுங்களா. ஃப்ரண்ட் ரெண்டும் புது டயர் பேண்ட், பேக்ல வந்து ஆவரேஜா இருக்குங்க. ரெக்யூ சென்சார்ஸ், க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் வந்துருங்க. இது XL6ல வந்து இது வந்து ஆல்ஃபான்னு நினைக்கிறேன். ஆண்ட்ராய்ட் சிஸ்டம், 2 ஏர் பேக் வந்துருதுங்க. ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் பெட்ரோல், கீழே சென்டர் தான். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி பக்கெட் சீட்டு ஏது சொன்னல. இப்போ ஓரளவுக்கு இனோவா கிறிஸ்டாவுக்கு அந்த கம்ஃபர்டபுள் இதுல ஃபீல் பண்ண முடியும். அதோடைய அந்த கேட்டகரிக்கு போக முடியாது. பட் இருந்தாலும் நம்ம உட்காடுறோம் அப்படின்னா வயிற்றுலாம் இடிக்காம ஒரு ஃப்ரீயா போகலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த XL6 ஒரு பெஸ்ட் பட்ஜெட் மினியேச்சர் சொல்லலாம். அதோடைய பட்ஜெட் இதோடைய பட்ஜெட் வித்தியாசம் இருக்குல்ல. வேறுவே சென்சார்ஸ் இதெல்லாம் இருக்குங்க. XL6 நெக்ஸாவில் வந்து இந்த ப்ரீமியம் செக்மெண்ட் இந்த ஸ்பாய்லர்லாம் பாருங்க, ஸ்பாய்லரு, ரூப் ரயிலு, இது எல்லாமே நல்லா இருக்கு. குரோமியம் ஃபிட்டிங்ஸ்லாம் நல்லா போட்டிருக்காங்க. இதுல என்னுடைய பார்வையில மைண்ட் செட்ல பிரைஸ்ன்னு தெரியல. பட் இருந்தாலும் உங்களுக்கு பேக் டயர் மட்டும் மாத்தணும். அது எல்லாமே ரெடி டு யூஸ் தான், நல்லா இருக்கு. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் நம்ம எடுத்துக்கொண்ட செலவு இல்லை. லேட்டஸ்ட் மாடல் 2021 இன்னைக்கு 5 வருஷம். ஓகே, இதோடைய பிரைஸ் என்னன்னு கேக்குறாங்கன்னா 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க. 2021 XL6 47,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 9,80,000 கேக்குறாங்க. 2 ஓனருங்கனால ரேட்டு கொஞ்சம் குறைவா இருக்கு. அது எல்லாமே நெகோசியபிள் ரேட்டு தான். வாங்க நேரில் வந்து வண்டியுடைய குவாலிட்டியை செக் பண்ணி பாருங்க. லோக்கல் நம்பர் தேடுறீங்க, தஞ்சாவூர்ல தேடுறீங்கன்னா இந்த வண்டி எனக்கு தெரிஞ்சு ஒரு பெஸ்டான ஒரு ஆப்ஷனா இருக்கு. எல்லாம் வந்து ஒரு செக் பண்ணி பார்த்துட்டு சின்னதாக நெகோசியேட் பண்ணிருக்கோம். ஃபைனான்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு 70 to 80% இப்போ நான் 2 ஓனர் அப்படிங்கிறனால நீங்க ஃபுல் ஃபினான்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்காது. இருந்தாலும் நேரில் வந்து வண்டியுடைய குவாலிட்டியை பாருங்க, சேல் பண்ணி நல்ல ஒரு பிரைஸுக்கு நீங்க எடுத்துக்கலாம். வாங்க அடுத்து வந்து ஸ்விஃப்ட்டுங்க. ஸ்விஃப்ட்ல இது வந்து எல்டிஐனா டீசல் பேசிக் வேரியன்ட். பேசிக்னால அலாய் வீல்ஸ் போட்டிருக்காங்க. அதுவும் 98 வண்டி நம்பர் பாருங்களேங்க. 98 TN31 ஸ்விஃப்ட் 2009 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க. 1,30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 1,13,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. 30ல 13,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. சீட்டு பாருங்க. மாருதி சுசுக்கினால அந்த சீட்டுடைய கெப்பாசிட்டி மற்ற எல்லாத்துலயும் வந்து நம்ம நிறைய குறை சொல்லலாம். இல்லை அப்படின்னாலும் மெக்கானிக் ரீதியா மெக்கானிக்கலுக்கு ஈஸியா இருக்கும் வண்டியுடைய ஒர்க்கிங் பண்றதுக்கு, சர்வீஸ் பண்றதுக்குலாம். அதே மாதிரி உட்கார்ந்து போறதுக்கு பேசஞ்சருக்கு சீட்டு நல்லா இருக்கும். மற்ற என்ன வேணாலும் சொல்லலாம், பில்டு குவாலிட்டி இல்லை அந்த குவாலிட்டி, நீ என்ன வேணாலும் சொல்லு, இந்தியன் மார்க்கெட்ல நான் தாண்டா கிங்கு அப்படிங்கிற மாதிரி, நான் தாண்டா ஊரோட டாப்ல இருக்குன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் அதனாலே ரீவேல்யூஷன் கொஞ்சம் கூட தான் போய்கிட்டு இருக்கு. வண்டியுடைய குவாலிட்டி நேரில் வந்து பாருங்க. தஞ்சாவூர் விக்னேஷ் கார்ஸ்ல இந்த வண்டியான பாத்தீங்கன்னா 2009 2 ஓனர் கண்டிஷன் இருக்கு. 1,13,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 3,20,000 கேக்குறாங்க. 3,20,000 இந்த ஸ்விஃப்ட் கேக்குறாங்க. டயர் பேண்ட் ஃப்ரண்ட் 2 புது டயர் பேண்ட் கண்டிஷன் இருக்கு. பேக்ல ஆவரேஜா இருக்கு. மற்றபடி எல்டிஐங்கிறனால ஆடியோ சிஸ்டம் இருந்தா போதும், மற்ற எதுவும் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு ஃபேன்சி நம்பரோட லோ பட்ஜெட்லாம் எடுப்பேன்னா இந்த காரை கண்டிப்பா எடுத்து பார்க்கலாம். வாங்க நம்ம அடுத்த கார். அடுத்து லோ பட்ஜெட்லயும் எடுக்கணும், லோக்கல் நம்பராகவும் எடுக்கணும், சின்ன காரா எடுக்கணும், இட வசதி எனக்கு கம்மியா இருக்கு தம்பி, ஆனா கொஞ்சம் குவாலிட்டியான சர்வீஸ் ரெக்கார்டோட வேணும் அப்படின்னா அந்த TN49 அல்டோ நீங்க எடுக்கலாங்க. அல்டோ 2011 மாடல் 2 ஓனருங்க. 60,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இதுல ஃப்ரண்ட் 2 புது டயர் பேண்ட் போட்டிருக்காங்க. பேக்ல ஆவரேஜா இருக்கு, மாத்தணும்னு இப்ப அவசியம் இல்லை. வண்டி நம்பர் பாருங்க. 60,000 கிலோமீட்டர் 2011ன்னா வண்டி நிழல்லே இருந்திருக்கு. வெயில்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ஃபேர்னஸ் எல்லாம் இருக்கும். உள்ள பார்த்தா தெரிஞ்சிடும் இல்ல. உள்ள பாருங்களேன், அந்த பிளாஸ்டிக்லாம் நல்லா இருக்குங்க. இல்லாட்டி வெள்ளை வெள்ளையா இருக்கும், அது கொஞ்சம் இல்ல. ஆடியோ சிஸ்டம் இருக்கு. ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் பெட்ரோல், 2 பவர் விண்டோ வந்துருதுங்க ஃப்ரண்ட்ல. அதுவும் இல்லாமல் சென்ட்ரல் லாக் இருக்கு போலயே. ஆமாங்க, சென்ட்ரல் லாக் இருக்குங்க. சென்ட்ரல் லாக் என்னன்னா நம்ம உள்ள இருந்துகிட்டு காரை வந்து வெளியில இருந்து யாரும் ஓபன் பண்ண முடியாது. ஏன்னா சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த பேக் இப்போ ஒரு சின்ன டிராபிக்ல இருக்கும், டக்குன்னு ஒருத்தவங்க காரை பேக் டோரை ஓபன் பண்ணிட்டாங்கன்னா சென்ட்ரல் லாக் இருந்தா தான் அது சேஃப்டி, இல்லைன்னா அசால்ட்டா ஓபன் பண்ணிடுவாங்க. அந்த ஒரு இருக்குங்க. இந்த சென்ட்ரல் லாக் நம்ம அசால்ட்டா சொல்றோம் பாத்தீங்களா. ஆடியோ சிஸ்டம் பாருங்க, நல்ல ஒரு சோனி ஸ்பீக்கர் வச்சிருக்காங்க. பெட்ரோல் வண்டி, அதனாலதான் இந்த சென்ட்ரல் லாக் வந்து மெயினா சொல்றது.
பட் இருந்தாலும் இன்னைக்கு வர்ற ஃபியூச்சர்ஸ் கார்ஸ் எல்லாமே வந்துருது. இருந்தாலும் உங்களுக்கு இதை சென்டர்ல ஏன் மென்ஷன் பண்ணி சொல்றோம்னு காட்டணும்ல. 2011 2 ஓனருங்க. இந்த வண்டிக்கு 2,90,000 கேட்குறாங்க. இதுக்கு ஃபினான்ஸ் பண்ண முடியாது. நேரில் வந்து பாருங்க, நெகோசியேட் பண்ணிக்கலாம். 2,90,000 கேட்குறாங்க. வாங்க நம்ம அடுத்த கார் பார்க்கலாம். அடுத்து லோ பட்ஜெட்டாக தான் நான் இனோவா தான் ஓட்டணும்னு நிறைய பேர் தேடிக்கிட்டு இருக்கோம். ஒரு இனோவாங்க, தஞ்சாவூர் விக்னேஸ் கார்ஸ்ல 2007 மாடலுங்க, 2 ஓனருங்க, 2,09,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. 2,09,000, அதுவும் லோக்கல் நம்பரு. சரி வாங்க உள்ள இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். அவுட்லுக்லாம் நல்லா இருக்குங்க. இன்டீரியருமே நல்லா இருக்கு. உங்களுக்கு ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வந்துருது. கலர் டிஸ்பிளே, 4 பவர் விண்டோ, உங்களுக்கு ரூப் ஏசி வந்துருங்க. இதுல ரூப் ஏசி இவங்க செட் பண்ணிருக்காங்க. பேக் ரோ பாருங்க, நல்லா இருக்குல்ல. இந்த வண்டியெல்லாம் நீங்க நேர்ல வந்து பாக்கணுங்க. பட்ஜெட்டுக்குள்ள தேடுறீங்க அப்படின்னா நேர்ல வந்து பாருங்க. அப்படின்னா ஒரு குவாலிட்டியான காரு, அதுவும் நான் லோக்கல் நம்பர் தான் ஓட்டுவேன் அப்படின்னா 1291 1291 2007 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 2,09,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இந்த வண்டிக்கு 5,90,000 கேட்குறாங்க. நேரில் வாங்க, வண்டியுடைய குவாலிட்டியை செக் பண்ணி பாருங்க, நெகோசியேட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு விலை அன்னைக்கு போன டைம் நம்ம வீடியோ போடும்போது சொல்லியிருந்தாங்க அண்ணன், விலைங்கிறது நேரில் வந்து கொடுக்க போற விலை தான். பட் நம்மளுக்கான சின்ன மார்ஜின் கிடைச்சிச்சுன்னா கொடுக்குறோம் அப்படின்பா. அவங்க ஒரு தொழில் லாபத்துக்கு பண்றாங்க. அப்படிங்கும்போது வந்து நேரில் வந்து வண்டியுடைய குவாலிட்டியை இப்போ செக் பண்ணி பார்த்துட்டு நியாயமான பிரைஸ் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா அடையும். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. வாங்க அடுத்து எட்டியோஸ் லீவாங்க. எட்டியோஸ் லீவா, இது வந்து பெட்ரோல் வேரியண்ட்டுங்க, வி வேரியண்ட். 2016 3 ஓனருங்க, 85,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 3 ஓனர்னாலும் இதுல சின்ன மைனஸ் நான் ஒன்று பார்த்தேன். பட் அதை ரெடி பண்ணி தராங்களா என்னன்னு தெரியல. கேட்டுக்கங்க. டயர் பேன்லாம் ஆவரேஜா இருக்குங்க. என்ன மைனஸ்னா இந்த இடத்துல ஒரு சின்ன கிராச் இருந்துச்சுங்க. இந்த பாருங்க, இந்த சைட்ல, இந்த சைட்ல இது ரெடி பண்ணியும் கொடுப்பாங்க. சில டைம்ல அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டை நெகோசியேட் பண்ணியும் கொடுக்கலாம். ஆனா உள்ள மேசிவா இருக்குங்க. 4 பவர் விண்டோ. நீங்க டொயோட்டாவுடைய டேஷ்போர்டை மட்டும் பாருங்களேன். ஒரு பிரீமியமான ஒரு ஃபாரின் லுக்ல இருக்கும். அந்த உட்டட் பினிஷிங்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கும். உட்டட் டிசைன், சீட் கவர்ஸுமே பாருங்க. இதுவுமே நல்ல ரீசேல் வேல்யூ போகுதுங்க. எட்டியோஸ் லீவா மார்க்கெட்டுக்குள்ள எட்டியோஸ் லீவா மேக்ஸிமம் கிடைக்க மாட்டேங்குது. நல்லா இருக்கு. எட்டியோஸ் லிவாவுக்குன்னு ஒரு ஸ்விஃப்ட் எவ்வளவுக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்களோ, எட்டியோஸ் லிவாவுக்கும் அந்த அளவுக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கத்தான் செய்யறாங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல எட்டியோஸ் லிவாவுக்காக என்கிட்ட வந்து கேட்கக்கூடிய கால்ஸ்ல 10ல் ஒரு கால்ஸ் எட்டியோஸ் லிவா எதிர்பார்க்குறாங்க. இப்பெல்லாம் சப்ஸ்கிரைபர் தெரிஞ்சுட்டாங்க, இந்த மாதிரி வண்டி வருது, இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இந்த லிவா 2016 3 ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க. 85,000 கிலோமீட்டர் ஓடிக்கு. 4,90,000 கேட்குறாங்க. 2016 3 ஓனர்னால ஒரு 50% லோன் பண்ணிக்கலாம் என்னுடைய கணிப்புல. இருந்தாலும் காருடைய குவாலிட்டி நேரில் வந்து பார்த்துட்டு ப்ரைஸை மட்டும் நெகோசியேட் பண்ணி தாராளமாக எடுத்துங்க. வண்டியுடைய ஒவ்வொரு குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்ல ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் நல்ல தெளிவான கண்டிஷன்ல தான் இருக்கு. எல்லா வண்டிகளையும் வந்து நேரில் வந்து பாருங்க. நம்ம தஞ்சாவூர் விக்னேஸ் கார்ஸ்ல. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்க மனசுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா பெரிய லைக் பண்ணி என்னுடைய சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்க. 2 வீலர் அண்ட் பைக்ஸ் கார்ஸ் தேர்றீங்க அப்படின்னா தஞ்சாவூர் விக்னேஸ் கார்ஸை ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். இங்க உள்ள வண்டிகள் எதுவும் தேவைப்படுச்சுன்னா அவசியம் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு நேரில் விசிட் பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பை பை, தேங்க்யூ.